அந்த ஆள் ஆதிராவுக்கு ஏதும் ஆபத்து ஏற்படுத்துறதுக்குள்ள ராகவனுக்கு முன்னாடி ஆதிரா நம்ம கிட்ட கிடைக்கணும் பாஸ்கர். ஆனால் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதி, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட் எடுத்து மறுபடியும் விசாரிங்க. நிஜமாவே ஆக்சிடெண்ட் தானா இல்லை கொலை முயற்சியா? நரேஷ், கொலை முயற்சி தான். காரணம்தான் வில்லியம் கொடுத்த ரிப்போர்ட்டில் இருக்கே. ஆதி, அப்படி இருந்தால் மறுபடியும் அந்த முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம் இல்லையே. என்ன மேஜர் சார், சரியா? கௌதம், ஆதி, எனக்கு மூளை கெட்டு போச்சு. நரேஷ், பிரீத்தி கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாலே போதும். பாஸ்கர், அதுவும் சரிதான். எங்கள் மனசில் ஆதிரா பற்றி தவறான எண்ணத்தை விதைச்சது அவதான். நரேஷ், அவளை பற்றி தெரிஞ்சும் எப்படிடா மறுபடியும் அவகிட்ட ஏமாறுறீங்க? ஆதி, சரி, ஆரம்பிக்காதீங்க. நான் 3 நாள் வெளியில் போகிறேன். திரும்பி வரத்துக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் வரணும். நரேஷ், உனக்கு துணையா நானும் வரேன். கௌதம், ஆமாம், உனக்கு ஏதும் பிரச்சனையாக கூடாது இல்லை? ஆதி, உங்களோட துணை நான் தேடி போகிற ஆளை விலகி போக வச்சுடும். அதனால் நான் மட்டும் போகிறேன். நரேஷ், ஆதிராவா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆதி, நான் தேடி போகிற ஆள் அவங்களா இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க. நரேஷ், எங்கே இருக்கா? நானும் வரேன். ஆதி, வேண்டாம் என்று சொல்லி நகர். ஆதி, தாஸிடம் இந்த இன்விடேஷன் மீனு கொடுத்தார்களா? தாஸ், ஆமாம் சார், இது உங்கள் கையில் நானே கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஆதிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்விடேஷன் பார்த்து விட்டாலும் இது தனிப்பட்ட முறையில் மீனு கொடுத்ததும் ஆதியின் சந்தேகம் வலுத்தது. ஆதி மீனுவுக்கு ஃபோன் செய்தான். உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கணும். அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? மீனு, யாருக்கு சார்? ஆதி, ஆதிராவுக்கு. மீனு, அவனுக்கு தனியாக ஒன்றும் பிடிக்கும்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவன் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் நிறைய வச்சிருந்தான். லிப்ஸ்டிக் பார்த்தால் வாங்கிடுவான். ஆதி, அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? மீனு, ரெட், மெரூன், பிங்க், எல்லா கலரும். ஆதி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட் வாங்கிட்டு வரீங்களா? மீனு, சார், அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதி, இல்லை, தெரியாது. ஆனால் கிடைச்சிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மீனு, சரி சார், வாங்கிட்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஃபோன் வைத்துவிட்டு உடனே ஆதிராவுக்கு ஃபோன் செய்தாள். மீனு, மச்சான் என்று போட்ட சத்தத்தில் ஆதிரா ஃபோனை காதை விட்டு தள்ளி பிடித்தார். ஆதிரா, என்ன மச்சான்? மீனு, உன்னோட ஆளு உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். ஆதிரா, அப்போ என்னோட இன்விடேஷன் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரா? மீனு, அவரை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுக்கிறது நீதான். ஆதிரா, எங்கே தங்க போகிறாருன்னு தெரியலையே. மீனு, நான் விசாரித்து சொல்லுறேன் என்று ஃபோன் வைத்தாள். மீனு கையில் லிப்ஸ்டிக் செட் எடுத்துக்கொண்டு ஆதியை பார்க்க சென்றாள். ஆதி, வாமா. மீனு, சார், இந்தாங்க என்று பார்சலை அவனிடம் கொடுக்க, ஆதி, இவ்வளவு அவசரமா? எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அப்புறமா கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை? மீனு, நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவீங்க தானே? ஆதி, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேனா? நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? மீனு உளறிவிட்டதை எண்ணி நாக்கை கடித்து கொண்டாள். இல்லை சார், நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்ல வந்தேன். உங்களை பார்த்ததும் உளறிட்டேன். ஆதி, எந்த ஊருக்கு போகிறீங்க? மீனு, அது கோயம்புத்தூர் போகிறேன். எக்ஸ்போர்ட்டர் எக்ஸிபிஷன் இருக்குது, அதுக்கு தான். ஆதி, ஓ, உங்கள் கம்பெனி சார்பாக நீங்கள் போகிறீங்களா? மீனு, ஆமாம் சார். ஆதி, அப்புறம் உங்கள் கம்பெனி இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக மாற்றி வேறு கம்பெனி இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? மீனு, செம்ம மாட்டிட்டேன், சமாளிக்கலாம். ஆமாம் சார், சாரி. ஆதி, பரவாயில்லை, அதை வச்சுட்டு போங்க. தேங்க்ஸ், அமௌண்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. மீனு, சரி சார் என்று சொல்லி அங்கேயே நின்றாள். ஆதி அவள் தயங்கி நிற்பதை பார்த்து, என்னம்மா, ஏதாவது சொல்லணுமா? மீனு, சார், நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்களா? ஆதி, இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, தாஸ் வருவான். மீனு சோகமானாள். நிஜமாவே வரலையா? ஆதி, ஏன், நான் அங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? மீனு, யாருக்கு தெரியும், நீங்கள் தேடிட்டு இருக்கிறது கூட கிடைக்கலாம். ஆதி, உறுதியாக தெரியாத எந்த விஷயத்துக்கும் நான் ஆர்வம் காட்ட மாட்டேன். மீனு, சரி சார் என்று தலையை தொங்க போட்டு சென்றார். ஆதி உடனே தாஸுக்கு ஃபோன் செய்து, மீனு இப்போ யாருக்காவது ஃபோன் செய்தால் அந்த நம்பர் எனக்கு தெரியணும். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் நம்பருடன் தாஸ் வந்தான். ஆதி அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து ஸ்பீக்கர் போட்டு தாஸிடம் கொடுத்தான்.
அந்த ஃபோன் வழியாக ஆதி கேட்க வேண்டிய குரல் ஹலோ என்றது. தாஸ் மயிர் கூச்செறிந்து போனான். அவனுக்கு வார்த்தை வரவில்லை. மறுபடியும் அந்த குரல் யார் பேசுறது என்றதும் ஆதி எதுவும் பேசாதே என்று சைகை செய்தான். அந்த குரல் யாருங்க வேணும் என்று சலிப்புடன் கேட்டு சிறிது நேரத்தில் ஃபோன் துண்டிக்கப்பட்டது. தாஸ் ஆதிரா மேடம் என்றான். ஆதி சிரித்தான். மறுபடியும் மீனுவுக்கு ஃபோன் செய்து நான் வேற ஒரு வேலையா கோயம்புத்தூர் போகிறேன், உன்னோட ஸ்டாலில் நம்பர் சொன்னீங்கன்னா நான் வந்து பார்க்கிறேன். மீனு அப்படியா சார், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் சார் என்று குஷியுடன் ஃபோன் வைத்தார். கோயம்புத்தூர் ஆதி தங்கும் இடம் தெரியாததால் ஆதிராவும் மீனுவும் ஒரு அறையிலும் தமிழ் ஒரு அறையிலும் தங்கி கொண்டனர். ஆதிரா எப்போ வருவேன்னு சொன்னாரா? மீனு இந்த 3 நாளில் எப்போ வேணும்னாலும் வருவார். ஆதிரா சரி கிளம்பலாம் என்று கண்காட்சி நடக்கும் வளாகத்தை அடைந்தனர். தமிழ் குழந்தையை தூக்கி கொண்டு நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன், மற்ற ஸ்டாலில் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பினான். ஆதிரா தலையில் துப்பட்டா போட்டு முகத்தில் மாஸ்க் போட்டு தன்னை மறைத்து கொண்டிருந்தாள். மீனுவும் ஆதிராவும் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்தனர். கொஞ்ச நேரத்தில் ஆட்கள் வர ஆரம்பிக்க அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து தங்கள் பொருட்களை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தனர். ஆதிரா மச்சான் நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ என்று சொல்லி நகர்ந்தாள். பாத்ரூம் சென்று திரும்பியவள் எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டே ஒரு சுவரில் முட்டினாள். நெற்றியை தேய்த்து கொண்டு பார்த்ததும் சுதாரித்தாள். முட்டியது சுவரில்லை, ஒருவன் மார்பில் என்று நிமிர்ந்து பார்த்து அதிர்ச்சி, ஆனந்தம் மற்றும் பல விதமான கலவையான உணர்ச்சிகளுடன் அவனை பார்த்தாள். ஆதி அவள் கண்களை கூர்ந்து கவனித்தான். அவள் கண்கள் நீரில் மிதக்கும் நிலவை போல பளிச்சென்று இருந்தது. முகத்தை மறைத்து இருந்ததால் ஆதிராவை அவனுக்கு தெரியவில்லை. அவளோ உணர்ச்சி வேகத்தில் அவனை அணைத்து கொண்டாள். அருகில் நின்ற தாஸ் ஆதிக்கு பெண்கள் நெருங்கினால் பிடிக்காது என்று தெரிந்திருந்தவன் ஆதியை அணைத்திருக்கும் பெண்ணை விலக்க நினைத்து முன்னேறியவனை ஆதி சைகையில் தடுத்தான். ஆதிக்கு அவளுடைய அருகாமை பிடித்திருந்தது. அவள் உடலில் வரும் வாசனை பழக்கப்பட்டதாக தோன்றியது. ஆனாலும் மக்கள் நடமாடி கொண்டிருக்கும் இடத்தில் ஆதியை அணைத்திருந்ததால் அவனுக்கு கொஞ்சமும் கூச்சமாக அந்த பெண்ணை தோலை பிடித்து தள்ளினான். ஆதிரா தடுமாறி சமாளித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடினாள். ஆதி அவளை விலகியதும் மனதில் வெறுமையை சந்தித்தான். தாசிடம் இந்த பொண்ணு யாருன்னு பாரு என்று சொல்லி நகர்ந்தான். ஆதி ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்து கொண்டே வர ஆதிரா மீனுவை அழைத்து கொண்டு ஸ்டாலில் தமிழையும் அதித்தியையும் இருக்க சொல்லிவிட்டு நகர்ந்தாள். ஆதியின் கவனிக்கப்படாத இடமாக பார்த்து இருவரும் மறைந்து நின்றனர். ஆதி தமிழ் இருந்த ஸ்டாலை அடைந்தான். தமிழ் ஏற்கனவே ஆதியை பார்த்திருப்பதால் தெரிந்து கொண்டான். சார், நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக், இது எல்லாமே மூலிகை பொடிகள் சார். ஆதி அந்த ஸ்டாலை நோட்டமிட்டான். ஞாபக சக்திக்கு ஏதும் மருந்து இருக்கா? தமிழ் வல்லாரை சார் என்று எடுத்து கொடுத்தான். அதித்தி ஆதியை பார்த்து அப்பா என்று அழைக்க தமிழ் அதிர்ந்தான். ஆதி குழந்தையை தூக்கி முத்தமிட்டான். அந்த எக்ஸிபிஷன் ஹாலில் ஆதிராவை தேடி வந்த ஆதி தமிழ் மற்றும் அதித்தி இருந்த ஸ்டாலில் பேசி கொண்டிருக்கும் போது அதித்தி அப்பா என்று ஆதியை கட்டிக்கொண்டாள். ஆதிக்கு அது தன்னுடைய குழந்தையாக இருக்குமோ என்று எண்ணியவன் அவளை தூக்கி அணைத்து அவள் வாயில் இருந்து வந்த பால் வாசனையை முகர்ந்து முகத்தில் முத்தமிட்டான். அவனை அறியாமல் அவனுக்குள் இருந்த தகப்பனின் உணர்வு மேலோங்கியது. அதித்தியின் ஆதியை பார்த்ததும் அப்பா என்று அழைப்பாள் என்று எதிர்பார்க்காத தமிழ் மற்றும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதிரா அதிர்ந்தனர். தமிழ் சுயத்துக்கு வந்து சாரி சார், என்னுடைய மகள் உங்கள் ட்ரெஸ்ஸை கசக்கிட்டா என்றதும் ஆதிக்கு காற்றிழந்த நுரையீரல் போல நெஞ்சு வலித்தது. தமிழ் குழந்தையை என்னுடைய மகள் என்று சொல்கிறானே. தமிழ் ஆதியிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டான். திதி அப்பா கிட்ட வாமா என்று அவளை அணைத்து கொண்டான். ஆதியின் தோளில் வெறுமை பரவியது. மேலும் எதுவும் பேச தோன்றாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தான். தன்னை அணைத்து கண்ணீர் சிந்திய பெண் மற்றும் தன்னை அப்பா என்று அழைத்த குழந்தை 2 பேரும் தன்னுடையவர்களாக இருக்குமோ? இல்லை தமிழ் மனைவி மற்றும் அவன் குழந்தையாக இருக்குமா?
அப்படி இருந்தால் அந்த பெண் ஏன் என்னை இறுக்கி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள்? ஆழ்ந்த யோசனையுடன் அவன் தங்கிய ஹோட்டல் நோக்கி சென்றான். கொஞ்ச நேரத்தில் தாஸ் வந்தான். சார், அந்த பொண்ணு ஆதி எக்ஸ்போர்ட் ஓனர் செல்வி. ஆதி, மீனு வந்திருக்காங்களா? தாஸ், ஆமாம் சார். மீனு செல்வி இருவரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆதி, அந்த தமிழ் யாரு? தாஸ், மலைநாட்டில் இருக்கும் சின்ன ஊரு தான் அவங்க கிராமம். நம்ம ஆதிரா மேடம் கூட கேம்புக்கு அங்கே தான் போயிட்டு வந்தாங்க. ஆதி, செல்விதான் ஆதிரான்னு எனக்கு தோணுது. தமிழ் கூட என்னோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணும். அவனோட ஃபேமிலி கூட வரணும். தாஸ், சரி சார் என்று கிளம்பினான். ஆதி தன்னுடைய யோசனையில் மூழ்கினான். ஆதிரா தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? என்னுடைய மனைவி, குழந்தை இப்போது என்னுடையவர்கள் இல்லையா? இல்லை, அவர்கள் என்னுடையவர்கள். அவர்களை தமிழிடம் இழக்க மாட்டேன். என்னிடம் எனக்கு மட்டுமே சொந்தமாக வைத்துக்கொள்வேன். அன்று இரவு ஆதியின் அறையில் நடமாட்டம் தெரிந்தது. ஆதி உஷாரானான். தன்னை தாக்க யாரோ வருகிறார்கள் என்று தயாராக கண்மூடி படுத்து கொண்டான். ஆனால் வந்தவள் ஒரு பெண். அவன் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை பார்ப்பதும் கண்ணீர் விடுவதையும் உணர்ந்தான். ஆனாலும் கண் விழித்தால் அவள் பயந்து ஓடிவிட்டால் என்ன செய்வது என்று அசையாமல் படுத்திருந்தான். இருட்டில் அந்த அறையில் மிக மெல்லிய ஒளியில் அவளுடைய வடிவம் மட்டும் நிழலாடியது. ச்சே, இந்த நேரம் பார்த்துதான் மூக்கு அரிக்குது என்று மூக்கை நோக்கி அவன் கையை எடுத்து செல்ல, அவளோ அவன் முகத்தில் படாமல் அவன் முகத்தருகே வைத்திருந்த கையில் அவன் கை முட்டியது. ஆதி கண் விழித்தான். ஆதிரா அதிர்ந்து எழுந்து ஓட முயற்சித்தவள் கூந்தல் அவன் கையில் மாட்டிக்கொள்ள பிடித்து இழுத்தான். அவள் தடுமாறி அவன் மேல் விழுந்தவள் சட்டென்று விலகி ஓட அவள் முன் அவன் நின்றான். ஆதிரா தன்னுடைய கும்ஃபு தாக்குதலை ஆதி மேல் பயன்படுத்த அதை எதிர்பாராதவன் தள்ளி விழுந்தான். அந்த இடைவெளியில் ஆதிரா அவனை விட்டு விலகி ஓடி சென்றாள். ஆதி அவசரமாக தன்னுடைய அறையில் லைட் போட்டு செருப்பை தேடி மாட்டிக்கொண்டு அவளை துரத்த அவளோ சுவடே இல்லாமல் மறைந்து சென்றாள். ஆதி பக்கத்து அறையில் இருந்த தாஸை அழைத்து தன்னுடைய அறைக்கு வந்த பெண் யார் என்று கண்டுபிடிக்க சொன்னான். ஆனால் அவன் உள்ளுணர்வு உணர்த்தியது, கண்டிப்பாக அது ஆதிராவாகத்தான் இருக்கும். ஆனால் அவள் என்னிடம் நேராக வரலாமே, எதற்காக என்னிடம் பயந்து ஒளிகிறாள்? தாஸ், சார், பொண்ணு யாருன்னு தெரியல சார். உங்கள் ரூம் சாவி கொடுத்தவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு என்று ஒருவனை அழைத்து வந்தான். யார்கிட்ட சாவி கொடுத்த? என்னோட தம்பியோட முதலாளி கேட்டார்னு கொடுத்தேன் சார். ஆனா பெண்ணா? ஆண். இது தப்பு தானே? நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணினா உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியும் சார். அவர் என்னை வெளியே எடுத்துடுவார். யார் அந்த முதலாளி? சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் என்னை ஜெயிலில் போடுங்க. தாஸ், கேமரா எல்லாம் என்ன சொல்லுது? அந்த பொண்ணு நேராக உங்கள் ரூமுக்கு வந்து 20 நிமிஷம் கழித்து அவள் ஓடி போயிட்டா சார். முகம் கேமராவில் பதிவாகாமல் ஜாக்கிரதையாக வந்திருக்கா. சிட், மரியாதையாக பேசு. தாஸ் அதிர்ந்தான். அப்போது அது மேடம், ஆதிரா மேடம். தாஸ் குதூகலித்தான். ச்சே, 20 நிமிஷம் தூங்கிட்டே இருந்தீர்களா சார்? ஆதி அவனின் கேள்வியில் கடுப்பாகி டேய் என்று தாஸை விரட்ட, தாஸ், போடா போடா, உனக்கு நல்ல நேரம்தான் என்று அவனை துரத்தி விட்டான். அவன் சென்ற பிறகு மேடம் கொஞ்சம் டப் கொடுப்பாங்க சார். நீங்கள் அவங்களுக்கு சரிக்கு சரியாக இல்லைன்னா அவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆதி ஓடி போயிடு என்று அவனை துரத்தினான். மறுநாள் தமிழுடன் ஏற்பாடு செய்திருந்த மீட்டிங்காக ஆதி காத்திருந்தான். தமிழோ திதியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். திதி, இப்போ அப்பா போயிட்டு வரேன், வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். அதித்தி, நானும் வருவேன், அப்பா வேணும். ஆதிரா அவளை சமாளிக்க முடியாமல் தவிக்க மீனு திருவென விழித்தாள். தமிழ், பேசாமல் 2 பேரையும் கூட்டிட்டு போய் அந்த ஆளுக்கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். சமாளிக்க முடியலை சாமி. ஆதிரா, வேண்டாம், நான் அவளுக்கு ஒரு அடி கொடுத்து தூங்க வச்சிடுறேன், நீ போ. தமிழ் திதியை அணைத்து கொண்டு, குழந்தையை அடிக்காதே, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் தனியாக தான் இருக்காரு, போய் பேசலாம் தானே. அந்த மனுஷன் உனக்காக தானே வந்திருக்கார். மீனு, ஆமாம் மச்சான், ஏன் இப்படி பிடிவாதம் செய்யற? ஆதிரா சத்தமாக, உங்களுக்கு புரியாது. அவரோட சேர்ந்தா நான் செத்துடுவேன், அவரும் செத்துடுவார்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.